முக்கிய செய்தி. நிதி நெருக்கடியால் பொங்கலுக்காக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரொக்கம் வழங்க இயலவில்லை என அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் அளித்திருக்கிறார். நிதி நெருக்கடியால் அரசின் பொங்கல் தொகுப்புக்காக மொத்தமாக ரூபாய் 780 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார். கடந்த ஆண்டு ஏற்பட்ட புயல் பாதிப்பின் சீரமைப்புக்காக ரூபாய் 2028 கோடி செலவாகியிருக்கிறது என அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் அளித்திருக்கிறார். நிதி நெருக்கடியால் பொங்கலுக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரொக்கம் வழங்க இயலவில்லை என அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் அளித்திருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். நிதி நெருக்கடியால் பொங்கலுக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரொக்கம் வழங்க இயலவில்லை என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம் அளித்திருக்கிறார். நிதி நெருக்கடியால் பொங்கலுக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரொக்கம் வழங்க இயலவில்லை என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சாமுவேல் இணைப்பில் இருக்கிறார். சாமுவேல், விவரங்கள் என்ன, முழுமையா பதிவு பண்ணுங்க. யுவராணி, இன்று சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் எதிர்கட்சிகள் பொங்கல் திருநாள் அன்று ஏன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கவில்லை என கேள்வி எழுப்பியிருந்தனர். இந்த நிலையில அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் நிதி பற்றாக்குறை காரணமாக இந்த ஆண்டு பொங்கல் பரிசாக அதாவது குடும்ப அடையாள அட்டைக்கு இந்த 1000 ரூபாய் வழங்கவில்லை என அவர் பதில் அளித்திருக்கிறார். குறிப்பாக ஒட்டுமொத்த நிதி நெருக்கடி காரணமாகவும் அதன் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை 1000 ரூபாய் வழங்க முடியவில்லை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பொங்கல் தொகுப்புக்காக 780 கோடி ஒதுக்கீடு கடந்த ஆண்டு செய்யப்பட்டதாகவும் ஏற்பட்ட புயல் பாதிப்புக்கு கடந்த புயல் பாதிப்புக்கு 2028 கோடி செலவிட்டோம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த காரணத்தால் புயல் நிவாரண பணிக்காக ரூபாய் 37,000 கோடி மேல் கேட்கப்பட்டிருக்கிறது. 276 கோடி தான் கிடைத்திருக்கிறது என்றும் அவர் தற்போது அவரது உரையில் தெரிவித்திருக்கிறார். இந்த ஆண்டு நிதி நெருக்கடி காரணமாக தான் இந்த ஆண்டு பொங்கல் சிறப்பு தொகுப்பில் ரூபாய் 1000 ரூபாய் வழங்கவில்லை எனவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தனது விளக்கத்தை பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சாமுவேல்.